மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம உலகத்தில் டஃப்பான பாடி பிளேஸ்டிக்ஸோட ஓல்டு வெர்ஷன் கேமை ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எனக்கு கண்டிப்பாக இந்த பால்டி கிடையாது தப்பிச்சு இந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகி போகணுங்க. அட்லீஸ்ட் ஓல்டு வெர்ஷன்லேயாவது இந்த பால்டி கிடையாது தப்பிக்க முடியுதுன்னு பார்ப்போம். நம்ம பால்டி ஸ்கூலுக்கு எஸ்சிபி வர போகிறாரு. நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு ஒரு தட்டு தட்டுங்க. அசோ மேக்ஸ் மாட்டி வாங்க மொதல் நம்ம கிளியர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? 5+3 7 இல்லைங்க 8. 1 - 1 0. 7 + 8 எவ்வளோ? 21. இல்லை இல்லைங்க 15. பாஸ் ஆகிட்டேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. 7 புக்கில் நம்மளால் ஒரே ஒரு புக் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ மீதி யார் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவோம். பாஸ் ஆனதுக்கான கிஃப்ட்டு காயின் கொடுத்துட்டான். இப்போ வாங்க 4 - 4 0. 9 - 3 எவ்வளோனா 6. இதுவும் இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக 0 தான் கொடுக்க போகிறேன். நம்மளை போட்டத்தில் ஒன்று பண்ணிட்டான். எதாவது இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். நாள் தான் முடிஞ்சது, நம்ம கதை முடிஞ்சது. சபையில் போய் ஃபெயிலாக போய்ட்டோம். ஆனால் இந்த கேமில் இந்த ஓல்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் கீழே பிரின்சிபல் இந்த கார் பைக்கிங்கில் அதில் இல்லைங்க. ஜஸ்ட் இந்த பால்டி பைக்கிட்டு மட்டும் எஸ்கேப் பண்ணால் போதும். சத்தம் கேட்குதா? வந்துக்கிட்டு இருக்கு எங்க. அப்புறமேட்டு இந்த ஸ்டெமினா பார் க்ரீன் கலராக இருக்க பாருங்கள், அது வந்து கொஞ்சம் ஏறுறதுக்குள்ள பாடி நம்ம 40 போட்டு சொல்லிடுவோம். அந்தளவுக்கு ஸ்லோவாக ஏறுங்க. 3வது புக் வந்துட்டோம். 2 + 4 9. 5 - 2 -3. ஓகே ஓகே ஓகே. இப்போ அது இங்கே தாங்க இருக்குது. தயவு செஞ்சு அந்த டோரும் திறந்துடக்கூடாதுங்க. அதுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சிருக்கலாம். நம்ம ஸ்டெமினா ஏற வரைக்கும் இந்தமாரி ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது ஒரு டோரை திறந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா இந்த பொட்டஸ் பால்டி ஸ்கூல் இருக்கிறதும் அதோட கண்ட்ரோல் ஒரு வாசிங் தாங்களும் அது அந்த இடத்துக்கு உடனே வந்துடும். ரைட்டில் ஒரு புக்கு இருக்குது, நமக்குள்ள கொஞ்சம் ஸ்டெமினாவும் இருக்குது. பால்டி அந்த டோர்கிட்ட இருக்கும்போது நம்ம இப்போ இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணோம். 6 + 6 12. 4 - 4 0. அப்புறம் இது ஒரு லூஸ் கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால்டி வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல போய் ஓடி வந்துக்கலாம். கமான் நமக்கு டைம் இல்லை. கொஞ்சம் 40 நாள் துரத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டெமினா சீட்டு போயிடும். அப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். இன்னும் வரல. வருது. சத்தம் கேட்குதா? நம்ம ஓப்பன் பண்ணாத டோர்கிட்ட அப்போ அது இருக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடணுங்க. ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக பீ சோடா வேணும். பீ சோடா இல்லாமல் இந்த கேமை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஓகே இது நல்லா கெடுக்குங்க. சர்க்குலேஷனுக்குள்ளே தான் பால்டி வாட்டி இருக்குங்க. ஸோ அங்கே ஒரு டோர் இருக்குது, அது ஓப்பன் பண்ணால் அது ஒரே அமைக்கணும். நம்ம லாக்கு அவன் பார்த்துட்டாங்கனாலும் முடிஞ்சதுங்க. அவன் எந்த டைம் ஸ்பீடாக துரத்துவான், எந்த டைம் ஸ்லோவாக துரத்துவான்னு கணிக்க முடியாது. ரேண்டம் மாதிரி அது திடீர்னு பார்த்தீங்கன்னா வேகமாக துரத்துவான், திடீர்னு பொறுமையாக ஓடுவான். அது ஒரு ரேண்டம் மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டோரை திறந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவோம். ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இதை பயன்படுத்தி இந்த பக்கம் 2 டோர் இருக்குங்க. அவன் வரத்துக்கு முன்னாடி இந்த இதுக்குள்ளேயா இதாங்க இந்த டோர் வழியாக 2 டோர் வழியாக இன்னும் முன்னாடி போகணும். இது இல்லை, இன்னும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. பீஸோட இருக்குங்க. இதை பயன்படுத்தி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ வந்துக்கிட்டு இருக்கான மக்களுக்கு வேணாலும் இருக்கிற செமினாவை பயன்படுத்தி அந்த புக்கு பேக்கத்தில் போயிடணும். ஓகே 6 + 8 14. ஓகே 6 + 0 6. 3வது கேள்வி பைத்திய கேள்வி. இது ஆன்சரே கிடையாது. ஓகே 5 புக்கிங் கம்ப்ளீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 புக்குங்க. இன்னும் 2 புக்கு எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா பால்டி வந்து பார்த்துக்கலாம். போச்சு. வெயிட் வந்துட்டான். கமான் பக்கத்தில் போ. யோசனை பண்ணு. ஆஹா 9 + 5 14. அடுத்த கேள்வி. அச்சோ என்ன 14.
ஓ பைத்தியக்கார கேளு. கமான் 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 பீச்சோட யூஸ் பண்ணுங்க. போகிறான். ஓடு 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 ஓடு. பீஸோட யூஸ் பண்ணி எல்லாம் பிடிச்சிருவா. இந்த வாங்கிக்க. தள்ளிட்டு போயிடுச்சுங்க. தள்ளிட்டு போயிடுச்சு. அப்போ மக்கள் இன்னும் புக்கு தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு புக்கு. கமான் அதுவும் இங்கே தான். ஐயோ 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 இருந்துச்சு. நம்ம பீஸோட எங்கே இருக்குங்க எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இது இருக்குது சாக்லேட்டு. அது சாப்பிட்டா ஸ்டெமினா ஏறும். ஸ்டெமினா இப்போதைக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. அதில் போகிறான் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெமினா ஏற்றினா பயமாக இருக்குங்க. திடீர்னு வந்துட்டானா முடிஞ்சுது. ஐயோ இவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பிடிச்சிடுவோம். பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த புக்கு. அதை எடுத்துகிட்டு போனால் எக்ஸிட்டு தான் தப்பிக்கிறது தான். ஓஹோ ஓஹோ ஓ இதான் வந்துட்டுடா கடைசி புக்கு. மைனஸ் செட்டு அடுத்து 12. பைத்தியக்காரக்கு 0 தான் ஆன்சரு. கெட்டாமல் பாருங்க. ஐ கேன் ஹியர் தப்பிக்கணும் வழி. அதான் எக்ஸிட் இருங்க. கரெக்டான எஸ்டி. இல்லை 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 நம்ம டக்குன்னு போய் ஓடி ஒழிச்சிக்கலாம். ஐயோ பார்த்துட்டேன்டா. ஸ்டெமினியா பெரிய பாடுபடுத்து இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஆமாம் எங்கே கேண்டி பாரு. அது கூட கூட்டம். ஐயோ கேண்டி பார் அப்படியே போட்டுக்கலாமா? இப்படி மிஸ் பண்ணிட்டியாடா கேண்டி பாரை. பீஸோட இருக்கிற ஒரு பூட் இருக்குது. பூட் ஏதோ டோரை லாக் பண்ணிக்கலாம். ஓகே இன்னொரு 3 டோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 டோரா 2 டோரான்னு தெரியல. கரெக்டான எக்ஸிட்டை கண்டுபிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் எனக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்ககிட்ட என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுங்களா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்போ ஏதாவது டோரை மட்டும் திறந்துட்டேன் அப்படின்னா இன்னொரு வேகத்தில் அங்கே ஒரு டோர் இருக்குங்க. அங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. அப்படியே சத்தமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பக்கத்தில் போய் பார்ப்போம். சோடாக ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கமான் கமான். ஐயோ 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 முடிச்சது. இன்னொரு எக்ஸிட் எங்கே இருக்குன்னு சரியாக ஞாபகத்துக்கு இல்லையே. அப்படியே கடைசி வரைக்கும் பம்பிட்டியாக போகிறேன்னு கேட்குறியா? ஆமாங்க வேறு வழி இல்லை. பம்பி தான் போகணும். சும்மாவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்று தின்னுட்டு இருக்கிறதுனால தான் அப்படியே கச்சி முடிக்குன்னு சவுண்ட் வரும். சுற்றி ஒரே சர்க்குலேஷன் தான் வந்துருக்கிட்டு இருக்கும் போல. திறக்கலாமா? அங்கே டோர் இருக்குண்ணா. கமான் கமான். அந்த வடவை எக்ஸிட்டாக இருக்கணும். எக்ஸிட். ஹா ஐயோ 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 மக்களே வந்துட்டான். போச்சு என்ன பண்ணுறது? பீஸோட யூஸ் பண்ணு. ஓடு நல்லா சிம்னா திந்துச்சுங்க. போட்டுடலாம். சாத்து. அப்போ கொஞ்சம் இருக்கட்டும். ஏதாவது ஒரு இடத்துல ஓடி போய் ஒளியணும். பீஸோட ஒன்று தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு டோருங்க. எங்கடா இருக்க அந்த டோரு? ஐயோ எங்கடா வச்சுருக்கீங்க அந்த டோரை? வேமா கேடு எங்கடா இருக்கு? ஏதோ வந்துட்டு இதில் போகிறாங்க. வேறு வழி இல்லை. சிம்மில் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் அப்படியே போயாகணும். இப்போ ஒரே ஒரு நமக்கு கடைசி நமக்கு என்னன்னா நம்மக்கிட்ட இருக்க ஃபைனல் பீஸோடாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்டு போயிடலாங்க. இதில் போயிட்டானா அவன் வந்தாலும் மறுபடியும் பீஸோட வச்சு அவனை திரும்ப லாஸ்ட் எண்டுக்கே போக விட்டுருணுங்க. ஒரே ஒரு சிம்னா தான் அதை பயன்படுத்தி நம்ம எஸ்கேப் போகணும். கடவுளே அவன் பார்க்கக்கூடாது. எக்ஸிட்டை மட்டும் காமி கடவுளே. அண்டவா இருங்க கண்டுபிடிச்ச மக்களே போடு. மாறான வச்சுட்டோம். கங்க்ராச்சுலேஷன். இருங்க
மக்களே, வெல்கம் டு பால்டி ஸ்கூல். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் சாடா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எஸ்சிபி ஸ்டூடெண்ட்டுங்க. நம்ம என்எஸ்பி ஸ்டூடெண்ட் போடுறோம். வேண்டாம் நம்ம பழைய எஸ்சிபி 096க்கு சூஸ் பண்ணுறாங்க. வெறியேறுது. எங்கடா என்னோட அப்டேட்? 9+7 எவ்வளோ? 9+7 16. அடுத்து 9 - 1 8. அடுத்து 1+4 5. எஸ்பிபி கிட்டே வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த புக்கில் நம்ம ஃபெயிலாக தான் போவோம். அப்போ நம்மள இந்த பால்டி வார்த்தையார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். காயின் கொடுத்துட்டாங்க. ஓகே, புக்கில் 7வது புக்கு 3 6. இந்த கேள்வி தானே எதிர்பார்த்தேன். இப்போ வாடா, நீ என்னன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு கோபம் வருதா? வரேன். எத்தனை டைம் இந்த கிளாஸ் துரத்தி அடிச்சிருக்கேன். இங்கே வாத்தியாரே, மொட்டை வாத்தியாரே, என்னடா பண்ணுவேன்? இந்த வாங்கிக்க. எவ்வளோதான் இங்கே செத்துட்டான். ஃபஸ்ட்டு இங்கே தான் இன்னும் நல்ல கைகள்லாம் எவ்வளோ கற்று வச்சுட்டு இருக்கு. ஓகே சரி, ஓகே எங்கம்மா இருக்கேன்? இங்கே யாரையுமே காணும். டே கார்பாய், மக்கள் இருங்க. இந்த கதவுக்குள்ள ஸ்வீட்ஸ் ஒளி இருக்கும். ஒழிஞ்சிட்டு இருந்தால் அவனை விட்டுருவானா? ஏ கார்பாய் சொல்லுமே, என்னை கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பாங்க. பிரின்சிபல் நாளாட்டமே எனக்கு உதவி பண்ணியிருக்கோம். அதனால நேரம் தான் கொண்டு வாச்சலவா. அப்புறம் நம்ம பிரின்சிபால் ஹெட் மாஸ்டர் அவருங்க. உனக்கு 100 வயசுடா. எங்கே கண்ண மூடிட்டே வர சாவி? ஓகே இங்கே வாச்சலவா, ஸ்கிப்பிங் அல்லவா. அப்போ இன்னும் ஒருத்தர் இருக்கான், நம்மக்கிட்ட புள்ளி பண்ணி நம்மகிட்ட இருக்கிற காசு ஒருத்தரையும் கொடுக்குவான். அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. டே குண்டா, எங்கடா இருக்க? கல்ல மண்டமையாக பேரம் போகிற ஒன்று எதாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். இது இந்த தூண்டில் இருந்தாலும் திரும்பல இருந்தாலும் காசு இருக்கும். எவ்வளோ வேணும்? நல்லா கொழுத்து போயிருக்கேடா. கொழு புள்ளி அள்ளி நிடா, அவன் உடம்பு கிழிக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு இந்த ஸ்கூலில் இருந்த மொத்த பேரையும் 0 வேட்டையாடியாச்சு. அதுதான் இந்த கேம் உனக்கு கான்செப்ட். ஓகே, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.